வருகிற சட்டமன்ற தேர்தலில் இதுவரை எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்க முடியாத ஓபிஎஸ் கட்சி இரண்டாக உடையுது. பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. பிப்ரவரி 3ஆம் தேதி இது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகிறது. திமுக கூட்டணியுடன் ராமதாஸ் இணைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் இன்னமும் பிடி கொடுக்காமல் இருந்து வரார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் போட்டியிடப் போவதில்லை, மாறாக அவரது மனைவி போட்டியிடப் போறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பை நடத்தி வந்த ஓ பன்னீர்செல்வம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க முடியாமல் திண்டாடி வராரு. அவரது கட்சியை சேர்ந்த முக்கிய தலைமை நிர்வாகிகள் அனைவரும் வெவ்வேறு கட்சிகளுக்கு தாவி விட்ட நிலையில தற்பொழுது மூத்த தலைவராக பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டுமே இருந்து வர்றார். கூட்டணி பற்றி சரியான முடிவு எடுக்க முடியாததால ஓ பன்னீர்செல்வத்திற்கும் பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கும் தற்பொழுது மோதல் போக்கு நிலவி வருது. இந்த சூழ்நிலையில பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் வலை விரிக்கப்பட்டிருக்கு. எனவே அவர் எந்த நேரமும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்ற சூழ்நிலை இருக்கு. இதன் மூலம் ஓ பன்னீர்செல்வத்தின் கட்சி அமைப்பு இரண்டாக உடைவது மட்டுமல்ல, ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்படுகிறார் என்பதும் முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இதற்கிடையே கூட்டணி குறித்து பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. திமுக மேலிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது தற்பொழுது உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. இறுதி கட்டமாக 6 சட்டமன்ற தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படுகின்றன. இது தவிர 150 கோடி ரூபாய் பணமும் வழங்கப்படுவதாக பேசப்பட்டு வருது. மேலும் ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்ற வகையில் 150 கோடி ரூபாய் இன்னமும் வாராக்கடனாக இருக்கு. அதனை வசூலித்து தருவதாகவும் திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர தேர்தலுக்குரிய செலவுகளையும் திமுகவே மேற்கொள்ளும் என்றும் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டிருக்கு. இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ள பிரேமலதா விஜயகாந்த் வருகிற பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இது குறித்து அறிவிப்பை வெளியிடுவார். இதனிடையே திமுக கூட்டணியில் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை இணைப்பதில் இன்னமும் இழுபறி நீடிக்கிறது. இது குறித்து தொல் திருமாவளவனை திமுக மேலிடம் சமரசப்படுத்தி வருகிறது. தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழ்நிலையில் திடீரென தொல் திருமாவளவன் பெங்களூர் சென்று இருக்கிறார். எனவே ராமதாஸ் இணைப்பு என்பது இன்னும் முடிவுக்கு வரல. இதற்கிடையே அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்த டிடிவி தினகரன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என தெரியுது. அவர் ராஜ்யசபா எம்பி பதவியை குறிவைப்பதாக சொல்லப்படுது. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக சொல்றாங்க. இதில் ஏதாவது ஒரு தொகுதியில் டிடிவி தினகரன் மனைவி போட்டியிடுவதாக தெரியுது. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் இப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.